இன்னைக்கு புளி சாதத்தோட அந்த மசாலா எப்படி ரெடி பண்றது, புளி மசாலா அந்த மசாலா எப்படி ரெடி பண்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அடிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது அந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு அந்த ரைஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம். புளி சாதம் அவங்களுக்கு சீக்கிரத்துல கெட்டு போகாது. அதனால தான் இந்த மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். நான் கடலைப்பருப்பு தான் இருக்கிறதே கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்லோ ஃபயரில் கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பை மாற்றிக்கிட்டு உளுந்து வந்து நான் 300 கிராம் எடுத்திருக்கோம். 300 கிராம் உளுந்து இதையும் நல்லா ஸ்லோ ஃபயரில் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதுக்கு அடுத்து மல்லி வந்து ஹோல் மல்லி இதையும் 400 கிராமு மெஷர்மெண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன். கடலைப்பருப்பு 400 கிராமு, உளுந்து 300 கிராமு, மல்லி 400 கிராமு. இதுக்கு அடுத்து வந்து ஜீரகம் ஒரு 100 கிராமு. ஜீரகத்தையும் நல்லா ஸ்லோ ஃபயரில் நல்லா வறுத்து எடுத்துட்டு வெந்தயத்தை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கினா போதும். 3 டேபிள் ஸ்பூனு அதே அளவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு போட்டிங்கன்னா போதும். எள்ளும் நல்லா வறுத்துட்டு அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பாத்திரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. மிக்சியில் அடிக்கும்போது நல்லா கவனமாக பார்க்கணும். இதில் வந்து ஓவர் ஃபைன் பவுடர் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கடுத்து மசாலா ரெடி பண்ணுறது தான். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். வேறு எந்த எண்ணெயும் எடுக்க வேண்டாம். இதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இது மூணையும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வந்து குண்டு வரமிளகாய் கிடச்சிச்சின்னா குண்டு வரமிளகாயை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. நான் வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன். வரமிளகாய், கருவேப்பிலை இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை நல்லா ஃபஸ்ட்டு வரமிளகாய் நல்லா செவந்து வரணும். அதுக்கடுத்து கருவேப்பிலை வந்து செகண்டாக தான் போடணும். ரெண்டையும் ஒன்றா போட்டுறாதீங்க. இதெல்லாம் போட்ட பிறகு பொடி ஐட்டத்தில் வந்து மஞ்சள் பொடி நான் 3 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு போட்ட பிறகு அதுக்கடுத்து மிளகாய்த்தூள் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. இதெல்லாம் நல்லா போட்ட பிறகு நம்ம வந்து இந்த நான் எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் 3/4 கிலோ புளி வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த புளி தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு இந்த மசாலோட ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நம்ம அடித்து அடித்து வச்சுருக்க அந்த மசாலா வந்து ஆட் பண்ணணும். இதுக்கிடையில் வந்து நான் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். புளி நல்லா கொதிச்சு வந்த பிறகு இந்த பவுடரை ஆட் பண்ணிங்கன்னா போதும். பவுடரும் கொஞ்சம் நேரம் அதிலே இருந்து கொதித்து வரும்போது இந்த ஆயில் ஃபுல்லாக வெளியில் வந்து அப்போயே நமக்கு பார்க்கும்போது தெரியும். இதே ஒன்ஸ் நம்ம புளி மசாலா அடித்து வச்சிட்டோம்னா போதும். நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம எடுத்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம